பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலே கூட உங்களையும் என்னையும் சந்தித்துக் கொள்ளும்படியால் தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட தானியேல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். இப்பொழுதும் எக்காலம் நாகஸ்வரம் கின்னாரம் வீணை சுரமண்டலம் தம்புரா முதலான சகலவத கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருப்பீர்களாகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சோழியின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். நேபுகாத்நேச்சார் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்த்து சொல்லுகிறார். இப்போ இந்த இசை முழக்கங்கள் கேட்கிற வேலையிலே நான் செய்து வைத்திருக்கிற இந்த சிலையை நீங்கள் பணிந்து கொண்டால் நல்லது. இல்லைன்னா எரிகிற அக்கினி சோலையிலே நான் போட்டுடுவேன். உங்களை தப்புவிக்கிறவர் கடவுள் யார் என்று சொல்லி, தப்புவிக்கிறவன் யார் என்று சொல்லி கேட்கிறதை பார்த்தோம். பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த ஒரு சூழ்நிலையில நெருக்கடியிலே ஒரு பக்கம் அதிகாரப்பூர்வம், ஒரு பக்கம் தேவனுக்குரிய காரியம், இதில் நான் எதுதான் செய்கிறது? இந்த குடும்பத்துக்குள்ள நான் வந்துட்டேன், இப்போ என் வீட்டில் இருக்கிறவங்க இப்படி செய்ய சொல்றாங்க. ஆனால் ஏன் ஆண்டவர், நான் தொழுது கொள்கிற தெய்வம், உண்மையுள்ள தெய்வம், அவருக்கு விரோதமாக நான் எப்படி நடப்பது? அவருடைய காரியத்திலே நான் எப்படி தவறாய் நடந்து கொள்வது? அப்படி என்று சொல்லி பல விதத்தில் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கலாம். விக்கிர ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு விக்கிர ஆராதனைக்கு நேராக என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் பாதி கிறிஸ்துவர்களாய், பாதியில வந்து கிறிஸ்துவர்களாய் இருப்போம். பலவிதமான போராட்டத்துக்குள்ளாக இருந்து கொண்டிருப்போம். இனி வரப்போகிற நாட்கள், மாதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் விக்கிரத்துக்குரிய ஆராதனைக்குரிய நாட்களாய் இருக்கிறபடியினாலே என் அன்பு தேவ பிள்ளையை, இவைகளில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. எல்லா காரியத்திலும் நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம் மேல் எவ்வளோ ஒரு துக்கமா இருப்பார், வேதனையா இருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்னே ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்குள்ள இருந்த வைராக்கியம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். எங்களை தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, ஆனால் தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரை பத்தி உங்களுக்கு தெரியும். தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, சிலையை மாத்திரம் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், அடங்க மாட்டோம் என்று சொல்லி தீர்மானமாய் வைராக்கியமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பலவிதமான காரியத்திலே நீங்கள் நெருக்கப்பட்டு தள்ளப்படலாம். நீ இப்படிதான் செஞ்சாகணும், இப்படிதான் நடந்தாகணும். உன் குடும்பமா இருக்கட்டும், வேலை ஸ்தலமா இருக்கட்டும், உன் ஊருக்குள்ளாக இருக்கட்டும், உன்னுடைய ஜனங்களுக்குள்ளாக கூட இருக்கட்டும், இப்படிதான் நடக்கணும், அப்படிதான் நடக்கணும் அப்படின்னாலாம் சொல்லி நீ தள்ளப்படலாம். கர்த்தருக்கு விரோதமான காரியங்களிலே நீ தள்ளப்படலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை தப்புவிக்க வல்லவர் நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லி. சரி, அவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரு அப்படின்னும் போது அப்ப நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகல. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போகல. போகாததுனாலதான் அக்னியில போடப்பட்டாரு. நான் போயிட்டா ஆண்டவர் தப்பிச்சிடுவாரு, விடுதலை ஆக்கிடுவாரு அப்படி என்பது என் அன்பு தேவ பிள்ளை அர்த்தம் கிடையாது. நீ வைராக்கியமா இருந்து பாரு. அதை மீறி அந்த காரியத்துக்குள்ளாக உன்னை தள்ளுகிறார்கள், உன்னை கட்டாயப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், அந்த இடத்துல தேவன் 4வது நபராய் உன் நடுவில் இறங்கி வருவார். அந்த 3 பேருக்கு மத்தியிலே 4வது நபராய் எப்படி கடந்து வந்தாரோ அப்படியே உன் வாழ்க்கையில அடுத்த நபராய் ஆண்டவர் உன் கூட இருப்பார். தாவீது சொல்றாரு இல்லையா, கர்த்தரை என் வலது வருஷத்துல வைத்திருக்கிறபடினாலே நான் என்ன பண்ணுவது கிடையாது, அசைக்கப்படுவது கிடையாதுன்னு சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளைய, என்ன அர்த்தம்? அவர் என் கூட தான் இருக்கிறார். சிங்கக்கெபியோ, எரிகிற அக்கினி சோலை, எதுவா இருந்தாலும் சரி, உன்னுடைய ஆராதனைக்கு, உன்னுடைய காரியங்களுக்கு நான் தலையே வணங்க மாட்டேன், உன்னுடைய சொல்லுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லி உலக காரியத்துக்கு, கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்துல நீ எதிர்த்து நின்றால் கர்த்தரும் கூட இருப்பார். ஒரு நாள் வரும் என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். பயப்பட வேண்டாம். உன்னை தப்புவிக்க ஆண்டவர் இயேசு இருக்கிறார். தப்புவிக்க முடியாதபடி எந்த சூழ்நிலையில் இன்றைக்கு சிக்கி கொண்டிருந்தாலும் சரி, தேவன் உன்னை விடுதலையாக்க போகிறார். ஜெபிப்போமா?
தப்புவிக்க போகிறார். பயப்படாம விசுவாசத்தோடு கூட நம்ம ஜெபிக்கணும். மகா இரக்கம் கிருபை நிறைந்தவைகள் அல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கு கட்டாயப்படுத்தி கட்டாயமான நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, விடுவிக்க முடியாதபடிக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை கர்த்தரை விடுதலையாக்கி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எந்த காரியத்தில் இவர்கள் சிக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை காரியத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. நீ அப்படி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். முற்றிலுடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசு சுவாமி, இந்த நாளிலே பிறந்த நாள் திருநாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். சுவாமி எசப்பாவுடைய வல்லமுள்ள கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, சபை மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கி ஆசீர்வதித்து இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.